கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையினி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமான ஞானமே பிரதானம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த பூமியில் நம்ம எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு ஒரு காரியம் வேணும், ஞானம் வேணும். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க. ஏன் ஞானத்தை நம்ம கேட்கணும் தெரியுமா? வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, பிரசங்கி 10:10. மனசுக்குள்ளே நல்ல ஈஸியாக தங்குற மாதிரி உள்ள வசனம். பிரசங்கி 10:10. இரும்பு ஆயுதம் மழுங்கலாக இருக்க ஒருவன் அதை தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். அப்போது ஒரு ஆயுதம், ஒரு இரும்பு ஆயுதம் மழுங்கலாக இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்துறதுக்கு அதிக பலத்தை பிரயோகம் பண்ணணும். ஆனால் அதே ஆயுதத்தை ஷார்ப்பாக வச்சுருந்தா ஒரு சின்ன ப்ரெஷர், அவ்வளோதான். அதுதான் ஞானம். அப்போ ஒரு காரியத்தை செய்வதற்கு ஞானம்தான் பிரதானம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஞானம். கவனிங்க, கணவனிடத்தில் எப்படி பேசணும், ஞானம் இல்லை. மனைவியை எப்படி நடத்தணும், ஞானம் இல்லை. பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும், அந்த ஞானம் இல்லை. பிஸ்னஸை எப்படி செய்யணும், அந்த ஞானம் இல்லை. இந்த ஞானம் இல்லாததுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக பிரச்சனைக்கு, தோல்விக்கு காரணம். ஆனால் ஞானத்தை நம்ம கேட்ட தருவாரா? நிச்சயம் தருவார். யாக்கோபு 1:5 சொல்கிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற சர்வ வல்ல தேவனிடத்தில் கேட்க கடவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். அவர் நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுப்பார். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஞானத்தை கேளுங்க. ஏன் ஞானம் வேணும்? எல்லா காரியத்தையும் சரியாய் செய்வதற்கு. ஒரு நாள் ஒரு தங்க என்கிட்ட ஜெபம் பண்ண வந்தாங்க. ஸோ உங்கள் வீட்டில் நிறைய பணம் இருக்குது, எல்லாம் அந்தஸ்து இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் சமாதானம் இல்லை. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இந்த மகளுக்கு ஞானம் இல்லை. அவங்களுடைய மாமியார்கிட்ட எப்படி பேசணும் ஞானம் இல்லை, மாமாட்ட எப்படி பேசணும் ஞானம் இல்லை, பெத்த தாய் பெத்த தகப்பன்ட்ட எப்படி பேசணும் ஞானம் இல்லை, கணவனிடத்தில் எப்படி பேசணும் ஞானம் இல்லை, அந்த குடும்பம் முழுவதிலும் எதை பேசணும் எதை பேசக்கூடாது ஞானம் இல்லை. நான் ஒரே ஒரு காரியத்தை கேட்டேன், தங்கச்சி, ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேளுங்க, ஆண்டவர் ஞானத்தை தருவான். அதற்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. இந்த தங்கச்சி கண்ணீரோட, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, சாலமோனுக்கு கொடுத்தீங்களா அதே போல் ஞானத்தை எனக்கு தாங்க, பேசுறதுக்கு ஞானம், பழகுகிறதுக்கு ஞானம், ஒரு காரியத்தை செய்வதற்கு ஞானம். ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தா இன்னைக்கு அந்த முழு குடும்பமும் இவங்களை சார்ந்து இவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படிக்கு கத்த முழு குடும்பத்திலும் உயர்த்திட்டார. கத்த உயர்த்துவா. 1 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சாலமோன் ஞானத்தை கேட்டான். கத்த ஞானத்தை மட்டுமா, ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மேன்மையையும், அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் யாரும் இல்லை, அவ்வளோ அளவு கத்தர் கொடுத்தார். உங்களுக்கும் கொடுப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனை, யார் யாரெல்லாம் ஞானத்தை கேட்கிறார்களோ அத்தனை பேருக்கு விசேஷித்த ஞானம், குடும்பத்தை நடத்த ஞானம், தொழிலை செய்ய ஞானம், வேலையை செய்ய ஞானம், பிள்ளைகளை சரியாய் நடத்த ஞானம், இந்த உலகத்தில் வாழ ஞானத்தை கொடுத்துருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். ஞானமே பிரதானம். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.